ஹலோ. ஹலோ மேம். நீங்கள் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் பத்மஜா, சென்னையில் தான் இருக்கேன். ஐ டூ திஸ் பிக்கிள்ஸ் பொடிஸ் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். குக்கிங் என்னோட பேஷன். ஓகே. ஸோ இது என்னோட ஸ்டைல் பிரியாணி. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. பட் இது என்னோடது ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் காலேஜஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லஞ்சுக்கு எல்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே. சிம்பிளாக இருந்தாவே எங்களுக்குலாம் பிடிக்கும் தான் சொல்லணும். ஏன்னா ஈஸியர், எவ்வளோ ஈஸியாகுதோ அவ்வளோ ஈஸியாக வந்து மினிமலாக இருக்கும் எல்லாமே லைஃப்பில். சிம்பிளாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஸோ இந்த வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு இப்போ நான் என்னென்ன தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டை சொல்லிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி, புதினா, எண்ணெய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், உப்பு, தயிர், நெய், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. எப்படி குக் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஆரம்பிக்க போறோமா இல்ல பாஸ்மதி அரிசில இருந்து ஆரம்பிக்க போறோமா? ஹோல் ஸ்பைசஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். குக் பண்ணிடலாம், பட் சோக் பண்ணி வைக்கணுமே மேம்? இல்ல, வேண்டாம். வேண்டாமா? ஓ ஃபைன். யா, இருக்குமா, வந்துச்சுமா. நம்ம பாஸ்மதி அரிசியை லைட்டா அப்படி கிளென்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கடாயில என்னென்ன போட போறோம்? எஸ், ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஏன்னா இதுல கொஞ்சம் நம்ம இது போட போறோம், கீயும் போட போறோம். ஓகே. ஸோ ஒரு 1 ஸ்பூன் கீ. ஓகே. ஃபைன். இது கொஞ்சம் நமக்கு அந்த கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை. எஸ். இதுல வந்து ரொம்ப கம்மியா தான் மசாலா போடணும். இதுல ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், ஓகே, அண்ட் 2 கிராம்பு போதும். ஓகே. ஓவர் மசாலாவா இருந்தா நல்லா இருக்காது. ஆமா, ஆக்சுவலா மசாலாவே பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு அதாவது ஹோல் ஸ்பைசஸ்னா அதோட ஃபிளேவர் நம்ம கேட்கவே வேணாம், அதிகமா இருக்கும். கரெக்ட். சோ ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணா ரொம்ப கம்மியா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லி யூஸ் பண்ண போறோம். ஓகே. சில்லி எப்பவுமே சில பேர் வந்து சோம்பேறித்தனப்பட்டு இப்படி உடச்சு போட்டுருவாங்க. அப்படி போட்டா வெடிக்கும். அப்படி போடக்கூடாது. இங்க வச்சு ஸ்லிட் பண்ணி போட்டா இட்ஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடணும். பச்சை மிளகா ஃப்ரை ஆனால் அதுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. ஆமாம், வைக்கிற பச்சை மிளகாயை விட ஃப்ரை பண்ணால் there's a different taste. ஓகே. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ பச்சை மிளகா கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து பண்ணணும். ஓகே. அடுத்து வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அதானே மேம்? ஆமா, எஸ். உங்களுக்கே பாதி ரெசிபி தெரிஞ்சிருச்சு. சூப்பர். ஸோ இப்போ நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் போடணும். ஸோ யூஸ்வலா வெங்காயம் வதங்கிறதுக்கு, தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஒரு ஸ்லைட் சால்ட், ஸ்லைட் சால்ட் தான் போடணும், ஓவரா போடக்கூடாது. ஜஸ்ட் இது சீக்கிரமா நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரை ஆகிறதுக்காக. நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் அது வந்து வதங்குறது. அது வதங்குற டைம்ல நம்ம இந்த ஒரு சின்ன மசாலா ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு சின்ன பவுல் பிளேட் எடுத்துட்டு இதுல curd, or 3 spoons of curd. ஓகே. கொஞ்சம் தனியா தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், and ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த curd. இது எதுக்காக மேம் பண்றோம்? தனித்தனியா போடுவோம். இது இதுல போட்டா இதோட டேஸ்ட் வேற. ஓ ஃபைன். அதாவது நம்ம யூசுவலா பேசுறதா எல்லாத்துலயுமே எல்லா இன்கிரிடியன்ட்டும் போடுவோம், பட் அதை எப்படி எங்க ஆட் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி எங்க ஆட் பண்றோமோ அதுக்கு ஒரு டேஸ்ட் தனியா மாறும். சோ நவ இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்ம தக்காளி என்ன லெவல்ல இருக்கு, வெங்காயம் பார்ப்போம். ஓகே. ஸோ
ஸோ வெங்காயம் வதங்கினது போதுங்களா மேம்? போதுமா. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட். ஓகே. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஃப்ரை பண்றதே டேஸ்ட் மாறும். அது நம்ம எவ்வளவு நல்லா ஃப்ரை பண்றோங்கிறத பொறுத்து அதோட டேஸ்டும் மாறும். கொஞ்சம் பச்சையா இருந்தா அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்காது. ஆமா, அது ஒரு வேற ஃப்ளேவர் வரும். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஆட் லிட்டில் புதினா. புதினாவை ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே கூட கொஞ்சம் கொத்தமல்லியும். ஓகே. இது ஒரு 1 minute ஃப்ரை ஆனா போதும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ தக்காளி கண்டிப்பா வதங்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் வெங்காயத்துக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இப்பதான் சேர்க்கணும். ஃபைன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கலாமா? சேர்க்கலாம் மேம். அங்கதான் இருக்கு உப்பு. ஓகே. நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான ஃபுல் உப்பு போடல. ஓஹோ. இன்னும் பாதியா தான் போடுறோம். ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? கரெக்ட். ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து ரொம்ப மசிஞ்சு அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு இந்த தக்காளி வெந்துட்டு இருக்கும்போது நம்ம தயிர்ல ஒரு மசாலா பண்ணி வச்சோம்ல, அந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். இப்படி பேஸ்டா போடும்போது அது ஒரு வேற ஃபீல். எல்லாம் பவுடரா ஆட் பண்ணும்போது அது வேற ஃபீல். கரெக்ட். ஆனா தயிர்ல இந்த மசாலா போட்டதுக்கு அப்புறமா கையை எடுக்காம ஒரு 2 minutes நல்லா கலரணும். ஓகே. ஏன்னா தயிர் பிரிஞ்சிடும் இல்லையா, வராம இருக்கிறதுக்காக நம்ம போட்டுடணும். இந்த தயிர், தேங்காய் பால் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆயிடும். எஸ், அதனால நம்ம கொஞ்சம் வதக்கிண்டே இருக்கணும் ஒரு 2 minutes. அப்ப அது அதோட தன்மை மாறாம இருக்கிற ஒரு இது வந்துடும். அப்ப நம்ம கலக்கிறது நிறுத்தினா போதும். இப்போ நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம்னா பீன்ஸ், ஓகே, பச்சை பட்டாணி, and உருளைக்கிழங்கு, ஓகே, and கேரட். ஓகே. இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாக்கி இருக்கிற உப்பை போட்டுடணும். கொஞ்சம் போட்டா போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் ஆட் பண்ணுறது தான் இல்லை மேம்? கரெக்ட். ரைஸ் ஆட் பண்ணிட்டு எப்படி மேம் தம் வைக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வைக்கல, வெறுமனே அலம்பி வச்சிருக்கோம். அந்த ரைஸை இப்போ இதுல இப்படியே ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கான மேம் கப் எடுத்து வச்சிருக்காங்க அளவு. அந்த கப்ல எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ண போறோங்கிறதையும் பார்த்துடலாம். கரெக்ட். இது ஒரு 2 minutes மூடி போட்டு வைக்கலாம். மூடி எங்க பேக்ல இருக்கு மேம்.
ஒரு 2 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி. ஓகே. ஸோ நிஜமாவே இன்னைக்கு இந்த பிரியாணி பற்றி சொல்லணும் அப்படின்னா மேமோட ஸ்டைலில் செய்கிறாங்களோ அது இப்படியோ அப்படியோ அதெல்லாம் கிடையாது. பட் மற்ற பிரியாணிக்கு வந்து இப்போ சிக்கனோ மட்டனோ இல்லை வேற நான்வெஜ் பிரியாணிக்கு வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம் பண்ணாமல் போகலாம், அது பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா நான்வெஜ் மட்டும் தான் டாமினேட் பண்ணும், அதை மட்டும் தான் டேஸ்ட் பண்ணுவாங்க. அது கரெக்டாக வெந்திருக்கா இல்லை அந்த ரைஸோட அது நல்லா பிளெண்ட் ஆயிருக்காங்கிறது மட்டும்தான் பார்ப்போம். பட் வெஜ் பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பச்சை பட்டாணி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் இல்லை. ஏன்னா அதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டோட்டல் பிரியாணியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பார் ரைஸுக்கும் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது தான். ஏன்னா எல்லாமே வெரைட்டி ரைஸ் தான் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வெஜ் பிரியாணியாக இருக்க போகுது. ஏன்னா கேரட் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் விட்டுருவாங்க பிரியாணியில் உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணவே மாட்டேன்னு, பட் மேம் அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 2 மினிட்ஸ் ஃப்ளேவர் வருதா? நல்ல ஃப்ளேவர் வருது மேம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் விட போறோமா மேம் இதை? இல்லை வாட்டர் ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம 1 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து 2 கப்பு ரைஸு 2 கப்பு தண்ணி ஃபார் அரிசி. ஓகேங்களா? ஒரு 1/4 கப்பு அந்த வெஜிடபிள்ஸ்க்காக. ஃபைன், அவ்வளோதான். 2.25 கப்பு. ஒருவேளை உங்க பாஸ்மதி ரைஸுக்கு நிறைய வரும் போடணும் அப்படின்னா நீங்க 1க்கு 3 கூட தண்ணி விட்டுக்கலாம். சிலதுக்கு வந்து 1க்கு 2 தான் விடணும். பிரியாணி நம்ம எப்பவுமே கொஞ்சம் இதுவா இருந்தா தானே, கொஞ்சம் வர வரன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும், குழஞ்சி வரக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதை நம்ம இப்போ மூடி வச்சிடணும். மூடிட்டு ரொம்ப கம்மி தீ வைக்கணும். இது ரொம்ப கம்மியா இருக்கு. இதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டேன்னா போதும். உங்களுக்கு ஃபுல், ஏன்னா இதுல மசாலா அரிசி எல்லாம் சேர்ந்து வேகிறதுனால அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அதோட அந்த மிளகாத்தூளோட எல்லாமே அரிசிக்குள்ள போகும். ஸோ பிரியாணி சாப்பிடும்போது சில தம் பிரியாணில எப்படின்னா கீழே அரிசி போட்டுடுவாங்க, மேல மசாலா, திருப்பி கீழே அரிசி, லேயர் லேயரா இருக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல மசாலா அப்படியே இருக்கும், ஒரு இடத்துல வெறும் ரைஸ் இருக்கும். இது அப்படி இருக்காது, எல்லாமே சேர்ந்து வேகிறதுனால எல்லா ரைஸுமே ஒரே டேஸ்ட் இருக்கும். ஃபைன், ஓகே. ஏன்னா இப்போ உடனே டேஸ்ட் பண்ண முடியாது, ரெடி ஆனாதான் முடியும், பார்க்க தான் செய்ய முடியும். இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். ஓகே. ஸோ அரிசி மசாலா எல்லாமே ரொம்ப அழகா மர்ஜ் ஆயிருக்கு, ரொம்ப அழகா ஒன்று சேர்ந்துருக்கு. இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா அது ஃபுல்லா குக் ஆயிடும் ரைஸ். ஃபைன். ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃப்ளேவரே பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறா இருக்கு. ஸோ இதுதான் பிரியாணியோட அந்த ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். மேம் இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ண போறோம். அண்ட் இதுல வேற ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? இல்ல, கடைசியில கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணலாம். கார்னிஷ் பார்ட் மட்டும். கார்னிஷ் பார்ட் மட்டும். ஓகே ஃபைன். உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூ எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவங்களோட இப்பதான் எப்பவுமே உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் பண்ண ஸ்வீட்ஸ்ல கேஷ்யூ பண்ணலாம், பட் இந்த மாதிரி விஷயங்கள கேஷ்யூ பண்றது புளி சாதத்துல எல்லாம் கேஷ்யூ போட்டு எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும், என்னத்துக்கு எதுல போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதனால நீங்க போட மாட்டேன், வெறும் கொத்தமல்லியோட சரி, அவ்வளவுதான். ஃபைன். இப்போ ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அது ரெடி ஆகணும்னு சிம்லயே தான் குக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஃபுல்லா வெந்துருச்சு. ஆனா இப்போ என்னன்னா இதுல ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதனால இப்ப நம்ம திறக்க வேண்டாம், இது வெந்துருச்சு. ஸோ இந்த இது ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நல்லா இப்படி மூடிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். அணைச்சிட்டு தள்ளி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு திறக்க கூடாது. ஓகே. 15 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ 15 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு அது சாப்பிட கிடைக்கும். ஸோ அந்த 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட்டு கப்பு இதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ ஒரு 15 நிமிஷம் அந்த கடாயை நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். கப் இருக்கு. ஆமாம், இருங்க மேம், கப்பை வைப் பண்ணி கொடுத்துட்றேன். எஸ், பிரியாணியை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அண்ட் பிளேட்டிங்கையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அது ஆறுற கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை
பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் அண்ட் நெய் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு பீஸ் தான் போட்டோன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது தேவையான அளவுக்கு காரத்துக்கு க்ரீன் சில்லிஸை நல்லா ஸ்லிட் பண்ணி போட்டோம். க்ரீன் சில்லிஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கிய நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ வெங்காயம் நல்லா வந்து நமக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். வெங்காயத்தை தொடர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் தேவையான அளவுக்கு தயிர், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் அண்ட் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த கடாயில் வெங்காயத்தை தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி தக்காளிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். தக்காளி ரொம்ப மசியெல்லாம் வேணான்னு மேம் சொன்னாங்க. இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா அதை எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ மசாலாவை 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும் அப்படின்னாங்க. ஏன்னா அது தயிர் திரிஞ்சி வந்துடும் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீன்ஸ், பச்சை பட்டாணி அண்ட் நறுக்கிய உருளைக்கிழங்கு, நீலவாக்கில் நறுக்கிய கேரட் இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு 1 கப் அரிசி எடுத்துருந்தோம். அந்த 1 கப் அரிசிக்கு 2 கப்பு, அதுக்கப்புறம் இந்த காய்கறி அண்ட் மசாலாக்கெல்லாம் ஒரு 1/2 கப் அப்படின்னு 2.5 கப் தண்ணி விட்டுட்டு அதை சிம் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். தம் வைக்கிறது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை திறக்காம விட்டீங்க, குக்கரில் எப்படி ஆவி போக வைப்போமோ அது மாதிரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஜிடபிள் தம் பிரியாணி கிடைக்கும். அண்ட் ஃபைனல் டச்சாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வெஜிடபிள் தம் பிரியாணி இப்படி தான் செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை முடிச்சாச்சு. அண்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதில் ஃப்ளேவர், டேஸ்ட்டு, வெந்திருக்க வேகலை எல்லாமே பார்க்க போகிறோம். பட் இந்த பட்டாணி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மேம் இதில் கொஞ்சம் காலிஃப்ளவரும் ஆட் பண்ணா சூப்பராக இருக்கும். இதில் ஆக்சுவலி காலிஃப்ளவர் அவ்வளோ நல்லா இருக்காது. ஓஹோ, யூ கேன் இதில் நீங்கள் வந்து இது போடலாம், பன்னீர் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம். அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும், நிறைய போடக்கூடாது. பன்னீரோட வாசனையும் அந்த இதோட வாசனையும் நிறைய வரணும்னா இதை கம்மி பண்ணிட்டு மிச்சத்தை போடணும். ஓகே, டேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பிரியாணி வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வெஜிடேரியன் பிடிச்சவங்க நான்வெஜ் பிரியாணி தான் ஹைலைட். வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா வெஜ் பிரியாணி தான் நல்லாயிருக்கும், நான்வெஜ் எல்லாம் பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த டிபேட் எப்போவுமே போயிட்டுருக்கோம். பட் எந்த பிரியாணியாக இருந்தாலும் அதை கரெக்டாக இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு சரியாக செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ மேம் இன்னைக்கு செஞ்சதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எபிசோடில் ரொம்ப ஃபைனான ஒரு எம்மியான பிரியாணியை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணியாச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கெல்லாம் வந்து குக்கரில் வைக்கும் போதே தண்ணி அளவு, அதுக்கப்புறம் ரைஸ் ஒரு மாதிரி ஆயிடுது இதெல்லாம் உண்டு. மேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடாயிலேயே தம்மெல்லாம் வைக்காமல் சிம்லேயே வச்சு ஒரு அருமையான அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அப்படி கொண்டு வந்ததுங்கிறது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே.